எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன், அதாவது டைப்ஸ் ஆஃப் பாண்ட் கிளீவேஜில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன். இந்த எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்றதுக்கான அனதர் நேம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் இல்லை அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பாண்ட் கிளீவேஜில் செகண்ட் டைப் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டைப் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் இல்லைனா ஹோமோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் இல்லைனா ஹெட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்மளுடைய கோவலன்ட் பாண்ட் மூலயமா உருவான, அதாவது கோவலன்ட் பாண்ட் மூலயமா ஃபார்ம் ஆன மாலிகுல் தான் இந்த எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷனில் இன்வால்வ் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கோவலன்ட் பாண்ட் மூலிமா ஃபார்ம் ஆன ஒரு மாலிகுல் அது ஆட்டமாக பாண்ட் கிளீவேஜ் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷனில் இன்வால்வ் ஆகும்போது அதில் ரெண்டுமே அன்ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும். ஏன்னா ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணாது. அதனால் அன்ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறதால இதில் 2 அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை கம்மியாக எடுத்துக்கும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறது எலக்ட்ரானை எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் மூலிமா பிரேக் ஆகும். ஸோ அப்போ இதில் அயான்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. எதில் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷனுடைய எண்டில். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பாண்ட் கிளீவேஜில் செகண்ட் டைப்ஸு. இதில் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். இதில் அன்ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இந்த கோவலன்ட் பாண்டில் ஃபார்ம் ஆன மாலிகுல் அயான்ஸாக கிளீவேஜ் ஆகும். அப்போ இந்த அன்ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறதால இங்கே ரேடிக்கல் ஃபார்ம் ஆகாது, அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த பிக்சர்லேயே இருக்குது. ஏபி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏபி அப்படின்னு ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு. இது கோவலன்ட் பாண்ட் மூலிமா ஃபார்ம் ஆகிருக்கு. இது எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷனில் இன்வால்வ் ஆகும்போது A+B- இல்லைனா A-B+ அப்படின்னு அயான்ஸா, அதாவது ஒன்று எலக்ட்ரான் ரிச் பீஸாகவும் இன்னொன்று எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி பீஸாகவும் ஃபார்ம் ஆகும். அப்போ எலக்ட்ரான் ஈக்குவலாக ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு பிரியாமல் அன்ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டு பிரியதால் 2 ஃபார்ம் அயான்ஸ், அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ். இதுதான் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் இல்லை ஹெட்ரோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒன் ஆஃப் த பாண்ட் கிளீவேஜ்னுடைய டைப்ஸ். அதாவது ஃபஸ்ட் டைப் ஹோமோலிட்டிக் ஃபிஷன், செகண்ட் டைப் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் அயான்ஸ் ஃபார்ம் ஆகும், இதில் அன்ஈக்குவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது.